வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது வயிற்றில் அல்சர் படாத பாடுபடுவாங்க. சாப்பிடவே முடியாதவங்களால் வயிறு வலிச்சமணியமாகவே இருக்கும். அது கேன்சராக கூட மாறிடும். அதுக்கு ஒரு அருமையான மருத்துவம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இந்த அல்சர் புண்ணு லேசுப்பட்டது கிடையாது. இருக்கிறதுலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் இதாகும், திருப்பி வயிற்றுக்கு வந்துடும். வயிற்றில் வந்தாக்க சும்மா வயிற்று வலிச்சமணியமாகவே இருக்கும். பிறகு பொழுதுக்குமே வயிற்று வலி, ஏதாவது வயிற்றில் ஒன்று பற்றக்கூடாது. ஒரு தண்ணி குடித்தாலே வலி வந்துடும். அப்படி படாத பாடுபடுவாங்க. அவங்களும் என்னென்னமோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. டாக்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட கூட சைடு எஃபெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம இளத்தலையை வச்சு தான் பண்ண போகிறோம். அதற்கு முன் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மணத்தக்காளி கீரை இருக்கு பாருங்க, அதுதான் மருத்துவமே, அதுதான் மருந்தே உங்களுக்கு. அதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்து தேங்காய் சில்லு சும்மா ஒரு 2 சில்லு போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் நல்லா கசகசா போட்டுக்குங்க. போட்டு நல்ல சும்மா 1 கல் உப்பு போட்டு மிக்சியில் அடிங்க. அடித்து அதை காலையும் மாலையும் 2 வேளை ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிங்க. மாலையில் சாப்பிட முடியலனா கூட பரவாயில்ல, ஏன்னா இந்த பனி நாள்லாம் குடித்தா சேராது. அதனால் நீங்கள் காலையிலேயே குடிங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து விடாமல் குடிங்க. அப்புறம் பாருங்கள், அல்சராக பட்டா பறந்து எப்படியாப்பட்ட அல்சராக இருந்தாலும் சரியாக போயிடும். இதை இதெல்லாம் சாப்பிடாம மாத்திரையில் சரியாகும், மருந்தில் சரியாகும் நினச்சிட்டு 90% நம்ம ஜனங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, கை வைத்தியத்தை மறந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம தாத்தா காலத்தில் உள்ள வைத்தியம். இதை கூட ஜனங்க எல்லாம் மறந்துட்டு மாத்திரை உடனே வயிற்றுவலிக்கிற மாத்திரை, வாங்கி எடுத்தால் மாத்திரை, ஜுரம் வந்தால் மாத்திரை, சளி பிடிச்சா மாத்திரை, இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு சரியாகும்? இருக்க கூட தான் வரும். உலகத்தில் மாத்திரை மருந்துக்கு இருக்க வேல்யூ நம்ம கீரைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், கீரைக்கு உள்ள மதிப்பு மாத்திரை மருந்துக்கு கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே அந்த அல்சர் பறந்தோடி போயிடும். ஏன்னா அல்சருங்கிறது சாதா கிடையாது, சின்ன லெவலில் அல்சர் மாதிரி வயிற்று வலிக்கிற மாதிரி புண்ணு மாதிரி வரும். அது என்ன பண்ணும், நாளைக்கு கேன்சரில் கொண்டு விட்டுரும். அதனால் இந்த அல்சரை அசால்ட்டாக விடக்கூடாது. அதனால் நான் சொன்ன வைத்தியத்தை நீங்கள் இதில் ஒன்றுமே சிரமம் கிடையாது. இதில் என்ன சிரமம் சொல்லுங்கள்? ஒரு கைப்பிடி கீரை, அது கொஞ்சம் லைட்டாக கசந்தமாக இருக்கும், ரொம்பலாம் தெரியும். ஏன்னா தேங்காய் பழம் இல்லையா, தேங்காய் மிக்சியில் போட்டு அடிக்கிறோம், கசகசா இதெல்லாமே டேஸ்ட்டு கொடுக்காது. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.